அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அலச்சேரா சீதாராமோ நீ சாந்தாக்கு அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராம் அப்படின்ற படத்தோட ஹீரோ ஒரு புது கம்பெனில போய் வேலைக்காக ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு பொண்ணு இவரை காதலிக்கிற இந்த மாதிரி பின்தொடர்ந்துகிட்டே இருக்க ஒரு நாள் இவங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா அமைய ஆரம்பிக்குது. அண்ட் பல திருப்பங்கள் இவங்களோட லைஃபுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நபரை நமக்கு காமிக்கிறாங்க. தன்னோட வேலைக்காக கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி நம்மளோட ரெண்டாவது பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும், அதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பொறுமையா வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. இவரோட பொண்ணு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள அப்பா ஃபீஸ் கட்டினாதான் ஸ்கூல்ல விடுவாங்கலாம் சொல்ல இவர் யோசிக்கிறாரு, நம்ம நாளைக்கு கட்டிடலாமா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இவர் சைக்கிள்ல டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கையில நிறைய ஆணிகள் எல்லாத்தையும் வச்சு அதை எல்லாத்தையும் ரோடு முழுக்க தூக்கி போட்டு வந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்றது நமக்கு இங்க காமிக்காம அப்படியே கற்பனா அதே வழியில டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சின்ன பையன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவ இந்த டீ எல்லாத்தையும் விற்கிறான் போல அங்கிருந்து டிராவல் பண்ணிக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷன் போக ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க எல்லா போலீஸ்காரங்களுக்கும் ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுல இருக்க ஒரே ஒரு இசை மட்டும் உன்னோட அம்மா எப்படி இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுட்டு, நைட்டு நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கல, மறக்காம வந்து சேருடா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க அவங்க எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு நள்ளிரவுல வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு டயர் பஞ்சர் ஆயிடுது. இதனால வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு பஞ்சர் கடைக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த கடையில உட்காந்துகிட்டு இருந்தவர் யார் தெரியுமா? இந்த ஆணிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டா இல்லையா அந்த மனுஷன் தான். தன்னோட பொண்ணோட ஃபீஸ் கட்டணும் அப்படின்றதுக்காக கஸ்டமர்ஸை தானா வர வைக்கிறார். ஸோ குட்டி பையனோட வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அந்த நபர் பஞ்சர் எல்லாத்தையும் போட்டு கொடுக்க காசு அந்த பையன் கொடுக்கவே கிடையாது. ஏன்னா இவரே டீக்கு நிறைய காசு கொடுக்கணும் போல, இதனால என்கிட்ட காசு இல்ல, நீ அப்புறம் வந்து வாங்கிக்கூடா அப்படின்ற மாதிரி அந்த பையனை அனுப்பி விடும்போது நள்ளிரவுல, அதாவது வெளிச்சமே இல்லாத ஒரு ரோட்ல அந்த பையன் சைக்கிளை மிதிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு கார் வர ஆரம்பிக்குது. பட்டு ஆணி குத்துனதால ஸ்கிட் அடிச்சு இந்த பையன் மேல லைட்டா இடிக்கிற மாதிரி போய் அந்த கார் ஒரு பக்கமோ இந்த பையன் ஒரு பக்கமோ கீழே விழுந்து போய் கிடக்குறாங்க. இந்த சீன் அப்படியே காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இங்க படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. பயங்கரமான ஆட்டிடியூடான ஒரு கேர்ள். அம்மா கல்யாணத்துக்காக ஒரு பையனை பார்த்திருக்காங்க. அந்த பையன் கிட்ட நீ பேச முடியுமான்னு சொல்ல இவங்க பேசி ஈசி பாக்குறாங்க. எதுவுமே செட் ஆகல. இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு வேலைக்கே ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி இவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு நபரை பார்த்ததும் ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. பேச வார்த்தைகளே இல்லாம அவரை பார்த்து நின்றுகிட்டே இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபர் காலேஜ் படிக்கும் போது அதே காலேஜ்ல தான் இவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்காங்க. இந்த காதல் காலேஜ் முழுக்க தெரியும். எங்க போனாலும் அந்த காதல் ஜோடி ஒன்னாதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அந்த நபரை பிரிச்சு போனதால இவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவரை பார்த்து அனுருவா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இவங்களோட ஃப்ரெண்டு இதை பத்தி கேட்கும்போது, காலேஜ்ல லவ் பண்ற யாருமே, அதாவது ஒரு 90% அவங்களோட காதல் கை கூட்டுறது கிடையாது. அவங்க காதல் கண்டிப்பா புட்டுக்கும். என்னோட காதல் உண்மை அப்படின்னா அவன் கண்டிப்பா என்னை தேடி வருவாண்டி அப்படின்ற மாதிரி அப்ப சொல்லியிருப்பாங்க. அது இப்ப பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இவங்க வேலை செய்யற அதே கம்பெனிக்கு இவர் இப்ப இன்டர்வியூக்காக வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சதோ இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இவங்களோட டீமுக்கு தான் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் இவங்களும் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போக அவரை பார்த்து ஒரு சில சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ற மாதிரி புகழ்ந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க சுதாகர் அப்படின்ற ஒரு கேரக்டர், இவன் நமக்கு தேவைதானா, நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கான், இது நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு டேலண்டான பர்சனை நம்ம இழக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இன்னும் சில சிம்பிளான கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு அவங்க தன்னோட டீம்ல அவரை ஹையர் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கட் பண்ணா ஹீரோ அவரோட நண்பரை போய் சந்திக்கிறாருன்னு இருக்கும். ஸோ நண்பர் வேலை செய்யற கம்பெனி அப்படின்றதுனால தான் இவர் இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. நண்பருக்கு நான் சொல்லி தான் இவர் செலக்ட் ஆயிட்டாரோ அப்படின்னு ஒரு எண்ணம். இதனால நம்ம ட்ரீட்டை வச்சு ஆகணும்டா அப்படின்னு மாதிரி 2 பேரும் ஒன்னா உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் ஹீரோக்கு நாயகியை பத்தின ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அவர் பயங்கரமான சைக்கோடா, வேலை ஒண்ணு ஆகணும் அப்படின்னா எத்தனை மணி ஆனாலும் வீட்டுக்கே விட மாட்டா, அவகிட்ட மட்டும் நீ பார்த்து இருந்து கூடா அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ட்ரை பண்ண. ஆனா இவரால் ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு, அதாவது இவர் முதல் நாள் தான் போயிருக்காரு, உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு வேலை எல்லாம் நீ எப்போ தோணுதோ அப்ப செஞ்சுக்கோ, ஒன்னு பண்ணு, நீ என்ன இனிமேல் பேர் சொல்லியே கூப்பிட்டு, மேடம் எல்லாம் பொலைட்டா கூப்பிடாது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நெருங்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை இவங்க ஒரு பங்குக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல சுதாகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தா இல்லையா, அவர் ஹீரோயினை ஒன் சைடா காதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. ஹீரோ வந்ததால இவருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இதனால ஹீரோ பார்த்தாலே திட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. நாட்கள் போக போக ஹீரோயின் அவர்கிட்ட நெருங்கணும். அண்ட் ஃப்ரீ டைம்ல நம்ம வெளியே போகலாமா அப்படின்றதுல இருந்து இவர் வீட்டுக்கு டிராப் பண்ற வரைக்கும்
பல விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாராவது இவர்கிட்ட அதாவது நாயகன் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆனாலும் இல்ல வேலை அதிகமா கொடுத்துட்டாலும் இவங்க செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. யாரை கேட்டுன்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி மறைமுகமா எல்லா வேலையும் பார்த்துட்டு இவரை ஃப்ரீயா வச்சிருக்காங்க. ஆனா அது கூடவே சேர்ந்து இவங்க இன்னமும் இவரை காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் ஒரு பாடல் மூலமா போய்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல ஹீரோ ஒரு நாள் உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் பக்கத்துல அவரோட நண்பர் இருக்காரு. ஆபீஸ அந்த பொண்ணை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு என்னமோ ஒன்னதான்டா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து அவங்களுக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பண்றாங்க, நாளைக்கு வெளியில போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே இருக்கு நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி போனை வச்சுட்டு நண்பரோட பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க என்னதான் என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தாலும் எனக்கு அவங்களை கல்யாணம் பண்ணணும் காதலிக்கணும் அப்படின்ற எந்த ஐடியாவும் கிடையாது. நான் என்னோட வேலையை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னதான் பின்னாடி சுத்தினாலும் என்னோட மனம் மாற போறது கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னும் சில விஷயங்களை அவங்கள பத்தி கொஞ்சம் தரக்குறைவா பேசிக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையுமே அவங்க போன்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மனுஷன் கட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வச்சாரு தவிர கட் பண்ண கிடையாது. இது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டாங்க. இதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இவருக்கு அவங்க மூலமா பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் அந்த மனுஷன் வேலையே செய்ய வேணாம், என் கூட மட்டும் பேசினா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இல்லையா, இப்போ நான் யாருப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு, வேலையை பாருப்போ அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வேலைகள். ஒரே ஒரு நாளைக்கு கூட இவரால் கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு போக முடியல. இதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி மணிக்கணக்கா உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதையும் தாண்டி இவங்க தான் இவரை டிராப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ அதுவும் போயிடுச்சு. இவரோட நண்பரும் வர முடியாம போயிடுச்சு. இதனால டெய்லி ஆபீஸ்க்கு லேட்டா போய்கிட்டே இருக்கு. இவரால் ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. அப்படி இப்படின்னு ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல இது எல்லாமே நீங்க பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, பழி வாங்க நான் யார் உங்களுக்கு, உங்களோட வேலையை செய்றீங்க நீங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி முகம் சுழிச்சுக்கிட்டு இவரை மறுபடியும் அந்த வேலைகள் எல்லாம் வாங்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் ஹீரோயினுக்கு பிறந்த நாள் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாருக்கும் அதாவது ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே ட்ரீட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எல்லாரையும் அவங்களோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ ஹீரோவை சின்ன கிஃப்டோட அந்த வீட்டுக்கு போக கேக் எல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டியை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் சிகரெட் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பால்கனி போக அந்த சமயம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டு ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தானே அந்த மேட்டர் என்னாச்சுன்னு கேட்க இவர் தயங்குறார். சொல்லாம வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கடைசியில சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவரை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு நபரோட அஃபேர்ல இருந்திருக்காங்க. கண் எதிரில் இவர் பார்த்துட்டார். இதனால மனசு உடைஞ்சு போயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம வாழ்க்கையே இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அவரோட ஃப்ரெண்டு வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இங்க கூட்டு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டும் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சதோ நாம இவரை தப்பா அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கிட்ட போய் தப்பான விஷயங்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறாங்க. அதே சமயத்துல நாயகரும் நான் போன்ல அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் அவரோட பங்குக்கு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்க எங்க ரெண்டு பேருமே சமாதானமாகறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இத்தோட முடிவுல ஹீரோயினுக்கு எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன், நம்ம வெளியே போகலாமான்னு கேட்க இந்த மனுஷனும் சரின்னு சம்மதிக்கிறாரு. இங்க பார்ட்டி எல்லாம் போய்கிட்டு இருக்க பரவாயில்லையான்னு கேட்க அதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்துப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமா, நான் ட்ரெஸ் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ள போறாங்க. கார் கீயோட வெளியில வந்து நாயகனை ஓட்ட சொல்ல இவங்க அந்த கார்ல வந்துகிட்டு ஒரு லாங் டிராவல் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இருக்க ஏரியா வைசாக் அதாவது சிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க இருந்து பயணப்பட்டு போய்கிட்டே இருக்க நிறைய காடுகள் சூழ்ந்த நிறைய கிராமங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த நேரங்கள் ஒரு மாதிரி கடந்துகிட்டே இருக்காங்க. நான் திரும்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி நாயகன் கேட்க இவங்க இன்னும் கொஞ்ச தூரம் போகலாமே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் சைக்கிள்ல வர ஆரம்பிக்கிறான். சோ இவங்க பிரேக் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஸ்கிட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் சில நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த பையனுக்கு கையில கால்ல சில காயங்கள். இவங்க வேக வேகமா ஓடி போய் அந்த பையனை தூக்க ஆரம்பிக்கிறாங்க. கையில காலெல்லாம் சில சிராய்ப்புகள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எய்ட் மூலமா மருந்துகள் எல்லாத்தையும் போட்டுட்டு எங்களை மன்னிச்சிரு தம்பி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பணத்தை கொடுக்கும்போது அந்த பையன் வாங்குறதா தெரியல, இது தெரியாம நடந்ததுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்க கம்பல் பண்ணி அந்த பையன் கிட்ட பணத்தை கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இருட்டான பாதைக்குள்ள சைக்கிளை ஓட்டிக்கிட்டு புறப்பட ஆரம்பிக்கிறா அப்படின்றத இவங்க பார்த்ததோ இவங்களோட வண்டி எடுக்கலான்னு போக இவங்களோட டயர் இருக்கு இல்லையா பஞ்சர் ஆயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போறாங்க. வண்டியில ஸ்டெப்னி இல்லாததால நம்ம ஏதாவது உதவி கேட்டுதான் ஆகணும். ரெண்டு சைடும் இருட்டா இருக்கு. இதுக்கு நடுவுல நாம மாட்டிக்கணுமே அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு இடத்துல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. ஒரு வீடு இருக்கு. சரி நம்ம அங்க போய் உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில வீட்டுக்கு வெளியிலவே தண்ணி இருக்கு. அதை எல்லாத்தையும் கடந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 பேர் வராங்க. இந்த நேரத்துல என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களோட வீட்டு கதவை எதுக்கு தட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆஷா பேசிட்டு இவங்களுக்கு உதவ முடியாது அப்படின்ற மாதிரி கதை அடிச்சிட்டு போக இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இவ்வளோ ரூடா பேசுறாங்க. சரி வேற ஏதாவது வழியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கார் பக்கமா போக ஆரம்பிக்க 2 வீலர்ல ஒரு பையன் வர ஆரம்பிக்கிறான். இவங்களை பார்த்ததும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாயகி இருக்காங்க இல்லையா அவங்கள மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டு ஒரு பாருங்க உங்களுக்கு இந்த டயரை தானே மாத்தணும், இந்த சைடு போனாலும் 3 கிலோமீட்டர் இந்த சைடு போனாலும் ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்
கூப்பிட்டு வரோம், என் கூட வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க வண்டியில ஏறுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து ஒரு மாதிரி தோரணையில பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நாயகனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இல்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க இருந்து கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு வேற ஏதாவது உதவ மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க இந்த பையன் போனாலியா பக்கத்துல ஒரு பெரிய பார் இருக்கு. அங்க நண்பர்களோட சேர்ந்து பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிற. அப்பதான் வர வழியில ஒரு பொண்ணு பார்த்தா, கூட வேற ஒருத்தர் தான், அந்த பொண்ணு செம்மையா இருந்தாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல உதவிக்காக நின்றுகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த டயரை ஆல்மோஸ்ட் கழட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 வீலர்ல நபர் வர ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு போகும்போது, ஐயா நான் வீட்டுக்கு போகணும், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் வேற உங்கள ஒருத்தர் அந்த மெக்கானிக் ஷெட் வரைக்கும் எடுத்துட்டு போய் விட்டுடுறேன், அங்க இருந்து நீங்க ஏதாவது பண்ணி வந்துக்கோங்கப்பான்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. நாயகியும் சரி நீ போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த இடம் மரண அமைதியா இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்குங்க இல்லையா, நான் உங்களை ரிஸ்க்ல தள்ள விரும்பல, நீங்க ஏன் கூடவே வாங்க, நம்ம வேற ஏதாவது வழியை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உதவி கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை, நான் காரை லாக் பண்ணி உள்ளே தான் இருக்க போறேன், அதையும் தாண்டி என்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் இருக்கு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ தைரியமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அவரை அங்கிருந்து அனுப்பி வைக்க ஆரம்பிக்க இவங்க காருக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் நாயகன் போனை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா கத்தி பாக்குறாங்க, அவருக்கு கேட்கறதா தெரியல. இதனால இவங்க மறுபடியும் போன் எடுத்துக்கிட்டு காருக்குள்ளே லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண சைடு பஞ்சர் போறவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர்கிட்ட போய் வீல கொடுத்து நீங்க உடனடியாக அது பஞ்சர் போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்க இந்த மனுஷன் இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி நான் போட்டு தர 1000 ரூபாய் கொடுக்க முடியுமான்னு கேட்க இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு டயருக்கு 1000 ரூபாவா, என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவன் இந்த நேரத்துல நான் கடையை வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருசுப்பா, உனக்கு இந்த நேரத்துல இது தேவைப்படுது அப்படின்னா நான் கேட்கிற பணத்தை நீ கொடுத்து தானே பாக்கணும்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. சரின்னு அந்த பணத்தை கொடுக்க இவர் அந்த வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல வண்டியில அதாவது 2 வீலர்ல பயணப்பட்டுக்கிட்டே இருந்தானுங்களே அந்த குடிகாரங்க, அவனுங்க இந்த காரை கடந்து போய்கிட்டே இருக்கும்போது காருக்குள்ள நாயகி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டானுங்க. இதுதான் சரியான சமயம், நம்மளோட தேவையை நம்ம அடைஞ்சுக்கலாம்டா அப்படின்ற மாதிரி 3 பேரும் பயங்கரமான போதையில அவங்களோட காரை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க நல்லா தூங்கிக்கிட்டே இருக்காங்க. சரி காரை திறந்து உள்ள போகலாம் ட்ரை பண்ண, கார் லாக் ஆயிருக்கு. இதனால வேக வேகமா காரை திறக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. சுத்தி 3 பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. பயந்து போறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதையும் தாண்டி அந்த நபர்கள் காரை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இவங்களோட கையில தான் அந்த பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதால அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சிட்டு காரை திறந்துகிட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த நபர்கள் பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல எங்க நாயகன் தன்னோட போனை விட்டுட்டு வந்தார் அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. அங்க இருக்க நபர்கிட்ட கேட்டு பாக்குறாரு, தம்பி என்னோட போன்ல பேலன்ஸ் இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஒட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ இங்க இருந்து நாயகன் அங்க போகணும் இல்லையா, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. பக்கத்துல அவரோட சைக்கிள் இருக்கு, ஆனா நீங்க சைக்கிளை கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க இந்த நபர் இதுக்கும் 1000 ரூபாய் டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1000 ரூபாய் இருந்தா சொல்லு, நான் சைக்கிள் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல இவருக்கு வேற வழி இல்லாம போயிடுச்சு. அவங்கள உடனடியா போய் பார்க்கணும், இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற ஒரு தாட்டோட சைக்கிளுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த நபரையும் கூட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அதை போய் பயந்து ஓடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல போய் கதவை தட்டாங்களே, அந்த வீட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. கதவை வேகமா தட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த 3 நபர்களுக்கும் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பயம். இதனால ஓரமா நின்று நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது திறக்கிறதா தெரியல. இதனால பின்பக்கமா ஓடலாம் ட்ரை பண்ண இவங்க பின்பக்கமா போற அந்த சமயம் பார்த்து ஃப்ரண்ட்டை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயசான லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க தான். சோ இந்த லேடியை பார்த்தது அந்த 3 பேர் பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடிக்கு யார் கதவை தட்டானே தெரியலையே அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்பக்கமா ஹீரோயின் போனாங்க இல்லையா, வேக வேகமா பின்னாடி டோர் அப்படியே அடிச்சுட்டு உள்ள போகலாம் ட்ரை பண்ண ஒட்டு மொத்த பேரும் அதாவது ஒரு 4-5 பேர் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கஞ்சா பொட்டலத்தை பேக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டன் ஆகி நிற்கும் போது பின்னாடி அந்த வயசான லேடி ஒரே அடி. நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ காமிச்சாங்க இல்லையா, அவர் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல அந்த சின்ன பையனும் பேக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா எங்க ஹீரோ அந்த சைக்கிள் அப்படி இப்படின்னு இந்த கார் கிட்ட வரும்போது அங்க ஹீரோயினை காணும். இதனால வேக வேகமா காருக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்க ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. ஒன்னும் தெரியாம ஆனா ஏதோ பிரச்சனையா இருக்குன்னா ஒரு 2 நிமிஷம் இருக்க முடியுமாடா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பஞ்சர் போட்டார் இல்லையா, அவருக்கு அவர் காலையில தூக்கி போட்டார் இல்லையா, அந்த ஆணிகள் எல்லாமே தட்டுப்பட ஆரம்பிக்குது. பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக எதுவுமே தெரியாத மாதிரி ஒண்ணா அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்க இந்த சைடு நாயகன் சுத்தி முத்தி தேடி பார்த்துக்கிட்டே இருக்காரு. நாயகி கால் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கால் போய்கிட்டே இருக்க தவிர யாரும் எடுக்கிறதா தெரியல. அதே சமயத்துல ஓ கூட வந்தானே அந்த பையன் தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கானா, இவன் மட்டும் வெளியில போனா அப்படின்னா நம்மளோட லட்சக்கணக்கில் வச்சிருக்க எல்லாமே வெளியே போயிடும், ஒண்ணு பண்ணலாம், இவளை இங்க வச்சு கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரும் வேகமா தட்டுறாங்க. யாருக்கோ அப்படின்ற பயத்துல போய் அந்த வயசான லேடி திறக்கும் போது ஹீரோ தான் என் கூட வந்து ஒரு பொண்ணு காணும், நீங்க ஏதாவது வந்தாலா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க ரொம்ப ரூடா என்னப்பா நீ மறுபடியும் இங்கே வந்துகிட்டு இருக்க, இதுக்கு மேல
வந்த அப்படின்னா நான் போலீஸை தான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி கதை அடிச்சுக்கிட்டு இவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நாயகனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாம மறுபடியும் கார் கிட்டே வரும்போது அந்த நபர் யோசிக்கிறாரு, நம்ம எதுவுமே பண்ணல, அந்த பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, நம்மளால உதவி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தம்பி, அந்த பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நம்ம அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க தம்பி அப்படின்ற மாதிரி டயர் எல்லாத்தையும் மாறிட்டு இவர் கொண்டு வந்தார் இல்லையா சைக்கிள், அதை பக்கத்துல ஒரு ஓரமா வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல அந்த வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது எஸ்ஐ அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மனுஷனும் அந்த பொண்ணு கதையை சீக்கிரமா முடிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி ஸ்டேஷன் போயிட்டார். அது சகஜமா தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாயகன் வேகமா வந்து, சார் என் கூட வந்து பொண்ணை காணோம் சார், உடனடியா கண்டுபிடிச்சு கொடுங்க சார், வாங்க சார் அப்படின்ற மாதிரி பதட்டமா பேசிக்கிட்டே இருக்கும்போது எஸ்ஐக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவன் தான் அந்த பையன் அப்படின்றது. சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவர் தான் இருக்கா இல்லையா, இதனால இந்த கேஸ வேற விதமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல எதுக்காக நீங்க அங்க வந்தீங்க? ஓ, லாங் ட்ரிப் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்கள கொச்சப்படுத்துற மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. நாயகன் கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. ஒரு சட்டையை பிடிச்சி பொண்ணு காணாம போயிடுச்சுன்ற நீ விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோபமா பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஓ, போலீஸ்காரன் மேலேயே நீ கை வைக்கிறியா, அவர் உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி செல்ல அடிச்சு கூட அவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல நாயகியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த குழந்தை வேலைகள் எல்லாத்தையும் படி முடிச்சுட்டு தரையை தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றதுன்னு புரியல, இவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். இதனால அவங்களுக்கே தெரியாம அவங்க கிட்ட, அதாவது அந்த ஆளுங்களுக்கே தெரியாம ஹீரோயின் கிட்ட ஒரு லைட்டரை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இவங்க அந்த லைட்டரை வச்சு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பத்த வச்சு ஒரு வழியா அவுத்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க அந்த நபர்கிட்ட மறுபடியும் மாட்டிக்கிறாங்க. இதனால ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அவங்க முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தை தூண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும். சோ இவங்களை சாகடிச்சு புதைக்கிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் இங்க நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஹீரோ அந்த செல்லுள்ள போட்டாங்க இல்லையா, அவர் எவ்வளவோ கத்திக்கிட்டே இருக்காரு. அந்த குட்டி பையனும் இங்க டீ கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி வர, சார் இந்த பையனை நாங்க அங்க பார்த்தோம் சார், என் கூட அந்த பொண்ணு உண்மைதான், அந்த பொண்ணை காணும்ன்றது உண்மைதான் சார், இவனை கேட்டு பாருங்க சார்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இவர் அதாவது எஸ்ஐ இதை கேட்கறதா தெரியல, அவன் சின்ன பையன் அவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பையன் பட்டனு டீயை கீழே போட்டுடுறா, என்ன பண்ணுதுன்னு தெரியாம அதை தொடச்சுக்கிட்டே இருக்கும்போது கைகள்ல டீயை வச்சுட்டு அப்படியே தரையில வைக்க ஆரம்பிக்கிறான். இது நாயகனுக்கு ஒன்றும் புரியல. என்ன வெளியில விட்டுருங்க சார், என்ன வெளியில விடுங்க, நான் அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது சின்ன பையன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த இடத்துக்கு சீனியர் ஆபீசர் வர ஆரம்பிக்கிறார். இவர் இப்ப வருவார் அப்படின்றது எஸ்ஐக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு மாதிரி ஷாக்கோட இருக்கும்போது பட்டனு ஹீரோவும் கத்திக்கிட்டே இருக்கா இல்லையா, இது சீனியர் ஆபீசருக்கு தெரிய ஆரம்பிக்குது. எதுக்காக அவன் கத்திக்கிட்டு இருக்கான், இங்க என்ன பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எஸ்ஐ பேசி போன போலீஸ்காரங்க மேலே கையை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சமாளிக்க கூட இருக்க கான்ஸ்டபிள், சார் அவர் பொண்ணு காணோம் அப்படின்ற மாதிரி வந்தாரு, ஆனா இங்க வேற கேஸ போட்டு அவர் உள்ள வச்சிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க அவரை வெளியே கூப்பிடுறாங்க. எல்லா உண்மைகளும் தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் இந்த எஸ்ஐ இருக்கா இல்லையா, சார் பொய் சொல்றான், அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, அவன் ஏமாத்துறான் போல அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை டைவர்ட் பண்ணணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா சீனியர் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர் இதை கன்சிடர் பண்ற மாதிரி தெரியல. அவன் சொல்றது உண்மையா இருந்தா என்னையா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போக நிறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஹீரோயின் தூக்கி போட்ட பெப்பர் ஸ்ப்ரேயும் ஒரு சரக்கு பாட்டிலும் கிடைக்க ஆரம்பிக்குது. சோ இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றது போலீஸ்காரங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சரக்கு பாட்டில் இங்க இருக்கு அப்படின்னா பக்கத்துல ஒரு தாப்பா இருக்கு, அங்கதான் இது வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க போக ஆரம்பிக்க அதே சமயத்துல ரோட்ல உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஆணைகள்லாம் கிடைச்சிருக்கும். சோ அந்த பஞ்சர் கடைக்காரனும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அவனை தேடி வீட்டுக்கு ஆள் அனுப்ப பஞ்சர் கடைக்காரர் இதை பண்ணிருக்க மாட்டார் அப்படின்றது ஹீரோக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே பஞ்சர் கடைக்காரர் தான் கூட தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதனால ஹீரோ அவர் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் அந்த சரக்கு அடிச்ச ஆளுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கலாம் ட்ரை பண்ண அங்க இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது, சார் எனக்கு யார் இதை பண்ணா அப்படின்னு மாதிரிலாம் தெரியல, ஆனா ஒரு 3 பேர் அங்க ஒரு பொண்ணை பார்த்தோம், அந்த பொண்ணு செம்மையா இருந்தா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அவனுங்க நம்ம ஒரு காரணம் சார்னு சொல்ல வேகமா அவனுக்குள்ள பிடிக்கிறாங்க. முதல்ல கேட்கும்போது எதுவுமே தெரியாது, இங்க யாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் போக போக அவனுங்க நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளதான் ஓடி போச்சு அப்படின்றது நாயகனுக்கு தெரிஞ்சிருச்சு. வேகமா அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்க எல்லா இடங்களும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த பொண்ணு இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சோகத்தோடு இருக்கும்போது அதே சமயத்துல இங்க அந்த பொண்ணை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட போகும்போது அவங்க அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவர் பயங்கர போதையில இருக்கா இல்லையா, கத்தி எடுத்து ஒரே குத்து ரத்த வெள்ளத்தால துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி பள்ளத்துக்குள்ள ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரியும். இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு புரியாம கஷ்டத்துல இருக்கும்போது அந்த சமயத்துலதான் சின்ன பையன் சொல்லிட்டு போன க்ளூ இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த பையன் டீல கையை வச்சு தரையில வச்சிருப்பா இல்லையா, அப்படியே அந்த வாசல்ல இருந்து சேத்தோட கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. ஹீரோ இங்க கால் வச்சதுக்கான அடையாளம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. வீடு முழுக்க தேடிக்கிட்டே இருக்கும்போது சேத்துல கால் வச்ச மாதிரி ஒரு இடத்துல அச்சு பதிஞ்சிருக்கு. சோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் பார்த்துக்கிட்டே இருக்க தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல சின்னதா எரியற மாதிரி இருக்கு. வேகமா அங்க போகும்போது நாயகிய தரன்னு இழுத்துட்டு அந்த நபரை இவங்களை புதைக்கணும் பெற மாதிரி போய்கிட்டே இருக்க செம்ம
கடுப்பாய் அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க சரியான சமயத்துல போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அவரை கைது பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க நாயகி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல, அதாவது சரியான சமயத்துல கொண்டு வந்ததால அவங்களோட உயிரை எங்களால காப்பாற்ற முடிஞ்சது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகன் போக ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல என்னோட அப்பா அம்மாவை நான் இழந்தேன், என் உயிருக்கு உயிரா நேசிச்ச என்னோட காதலி என்னை விட்டு போயிட்டா, அதை தாண்டி நீ என் லைஃபுக்குள்ள வந்தது எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்தது, ஆனா நீ இப்ப போயிடுவே அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்ததும் நான் உடஞ்சே போயிட்டேன். இதுக்கு மேல நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இவரோட காதல இங்க வெளிப்படுத்த அவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த எல்லா சம்பவத்துக்கும் காரணமா இருக்க அந்த ஆணி போட்ட அந்த பஞ்சர் கடைக்காரர் இருக்கா இல்லையா, அவரை அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு போலீஸ்காரங்க வெளியே விட ஆரம்பிக்கிறாங்க. அவர் சைக்கிள்ல போக்கிட்டே இருக்கும்போது எதிரில ஒரு ஆட்டோ வந்து இவர் முன்னாடி போட்டு வச்சிருந்த ஆணியால பஞ்சர் ஆகுது. அப்படியே நிலத்தடு மாதிரி இவரை வந்து இடிக்குது அப்படின்னு மாதிரியோ இவர் போத்துன்னு விழுந்து போக சோ தன்வினை தன்னை சுடும் அப்படின்றது இங்க இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் கட் பண்ண நாயகன் நாயகி 2 பேருமே ஆபீஸ்ல ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. சுதாகருக்கு பயங்கர கோபத்தோட அங்க நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நாயகனோட ஃப்ரெண்டு விடுங்க சார், என்ன சார் ஃபிட்டா இருக்கீங்கன்னு கேட்கும்போது, யோ ஃபிட் என்ற வார்த்தையை மட்டும் நீ எடுக்காத, உன்னாலதான் எனக்கு இந்த வாழ்க்கையை அமையாம போச்சுன்னு சொல்ல ஒரு சின்ன விஷயம் ரிவீலாக ஆரம்பிக்குது. சோ ஹீரோட நாயகன் சார் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு நீங்க வேலை மட்டும் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப புண்ணியமாகும் சார், என் வாழ்க்கையை செட்டில் பண்ணதும் நீங்க தான், அவனோட வாழ்க்கையும் செட்டில் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ செட்டில் பண்ற அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன, உண்மையாலே அவனோட வாழ்க்கை எங்க வந்து தாண்டா செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் சோகப்பட்டுக்கிட்டே போக ஆரம்பிக்க இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைக்குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.